வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அரேனா தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சில டீல்ஸ் ஆஸ் வெல் அஸ் எதர்ச்சியான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ டிவைஸ்லாம் திடீர்னு லான்ச் ஆகுது. F06ன்னு ஒரு ஃப்ளாக்ஷிப் வந்திருக்கு. F06 பற்றி நம்ம நாளைக்கு இது டீட்டெயில்டாக பேசலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறுக்கணுக்கு வந்துட்டு போகும். சார் முதல்ல பவர் பீட்ஸ் அப்படின்ட்டு ஆப்பிளோட கம்பெனி தான். இப்போ வந்து பவர் பீட்ஸ் ப்ரோ 2 அப்படின்ட்டு பவர் பீட்ஸ் ப்ரோவோட சக்ஸஸர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கம்பீட்டிங் அகைன்ஸ்ட் சோனி சன்னைசர் அப்படி சொல்லும் போது குறுக்கால இந்த லாவா வந்தா அப்படி கிடையாது. இது வந்து மெயினாக வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி இயர் ஹூக் வச்சு ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ புதுசாக என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏஎன்சி கிடையாது. இவ்வளோ காசு கொடுக்குறீங்களே ஏஎன்சி இல்லையான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. சரின்ட்டு ஏஎன்சி ஆட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து ஏர்பாட்ஸ் அளவுக்குலாம் ஏஎன்சி இருக்குது. ஏர்பாட்ஸ் ப்ரோ அளவுக்கு ஒர்க் அவுட்டு சரியா, அவுட்டோர் ரன்னிங்கு இந்த மாதிரியான ஃபேக்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏஎன்சி தேவைதானா? நார்மலாக இப்போ ஏதாவது ஒன்று ஏஎன்சி அக்ரெசிவாக இருந்தாலே உள்ளுக்குள்ளே வைக்க மாதிரி ஜிம்மில் பண்ணுறோம், நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஜிம் நாய்ஸ் அன்னி வேறு அதுலேயே பிரச்சனை இருக்குது. பின்னாடி எவனா டபுள் போட்டு பாலை அப்படியே அந்த பார் வெயிட்டை சுக்கி கீழே டம்முன்னு அடிக்கிறாங்கன்னு வையன், அது தெரியாமல் அங்கேயே நடந்து போயிட்டு இருப்பானுங்க. சத்தமே கேட்காம இருக்கும்போது இது ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம என்ன என்வரான்மெண்ட்டில் இருக்கோம், சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் போயிடும். அதனால கூட பாதிப்பு வரும். ஏதோ எனக்கு தெரிஞ்சு வந்து இருக்கிறதுலையே எங்கே தெரியுமா ஏஎன்சி வேலை செய்யுது. இப்போ இங்கே உட்காந்து நீ ஒர்க் பண்ணும்போது உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, ஓகே. மற்றபடி ஜிம்லலாம் கொஞ்சம் அலர்ட்டாகவே தான் இருக்கணும். அது தவிர வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது மற்ற இது பண்ணும்போது வந்து ஹார்ட் ரேட் வந்து ட்ராக் பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதான் இதுக்கு முன்னாடி சாம்சங்கில் இருந்துச்சுல்ல, வச்சு இதுக்கு முன்னாடி அமேஸ்வீட்டில் இருந்துச்சு. இதில் ஆமாம் அமேஸ்வீட்டில் இருந்துச்சு, நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அது அப்போ. ஆனால் இது எத்தனை வருஷம் முன்னாடி? 2019-20 அந்த டைமில், கோவிட் முன்னாடி. இப்போ அந்த மாதிரி எதுவும் வரதில்லை. ஆனால் வந்து இப்போ ஆப்பிள் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அது தவிர இப்போ ஸ்பேஷியல் ஆடியோ, டைனமிக் ஹெட் ட்ராக்கிங் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜஸ்ட் 30K-வா? ஸோ EQ ஆப்ஷன் இருக்குது. அது தவிர வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். 1000 அத்லீட்ஸ் கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த இயர் ஹூக் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், grip வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுள், அலர்ஜி, கம்ஃபர்ட் இஷ்யூ எதுவுமே இருக்காதுன்றாங்க. ஃபிட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. வென்டிங் சிஸ்டம் வந்து புதுசாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் ஏர் ஃப்ளோ வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ 5 இயர் டிப் சைஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி 4 தான் இருந்துச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் டிஃப்ரெண்ட் இயர் டிப்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறேன்னு போட்டிருக்காங்க. போன இதை கம்பேர் பண்ணால் 20% வந்து வெயிட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ அது தவிர ஹார்ட் ரேட் மானிட்டரிங் வந்து அந்த எல்இடி ஆப்டிக்கல் சென்சார்ஸ், அந்த பிளட் ஃபோன் நம்ம கையில் இருக்கிற மாதிரி தான் இது வந்து காதில் வந்து மெஷர் பண்ணுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 100 times per second வந்து மெஷர் பண்ணி அக்யூரேட் ஒர்க் அவுட் டேட்டா கொடுக்கும் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. 100 times per second? பிளிங்காய் வந்து மெஷர் பண்ணுமா. ஸோ இந்த ஆப் சப்போர்ட் வந்து போட்டிருக்காங்க இந்தியாவில். ரன்னா, நைக்கி ரன் கிளப்பு, ஓப்பன், லேடர், ஸ்லோப்ஸு, யோயோ இந்த ஆப்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். சரி, இயர்லேருந்து ஹார்ட் ரேட் அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும்? இப்போ ரிஸ்ட் இருக்கு இல்லையா, ரிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது அவங்க அக்யூரேட்டாக இருக்குன்னு தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் ரிஸ்ட்டில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு பார்ட் இது தான். அந்த வாட்சே ஆக்சுவலாக அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த சைடு தான் நார்மலாக எல்லா டாக்டர்ஸுமே நமக்கு வந்து கை வச்சு டக்குன்னு பல்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, ஓகே, ஆப்பிள் சொல்கிறாங்க. ஸோ அதோட ஸ்டேபிள் கனெக்ஷனுக்கு வந்து ப்ளூடூத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஸ்பேஷியல் ஆடியோ, ஃபேஸ் டைம் ஸ்பேஷியல் ஆடியோ இதெல்லாம் வந்து எனேபிள் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பேரிங், டச், ஆட்டோமேட்டிக் பேரிங், ஆப்பிள் டிவைஸ் யூஸ் பண்ணால் அந்த H1 சிப்பா அந்த சிப்பு இருக்கும், அதனால் ஈஸியாக பேரிங் இருக்கும். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் வந்து ஒன் டச் பேரிங்கு மற்ற எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ பீட்ஸ் எப்பயுமே வந்து ஆப்பிள் எக்ஸ்க்ளூசிவ்லாம் கிடையாது. இது ரெண்டுத்துக்குமே எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் அந்த எல்டாக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் ஆட் பண்ண மாட்டாங்க. ஹை ரேஸ் ஆடியோ H2 சிப் இருக்குது அதில். பேட்ரி இந்த வாட்டி 45 hours டோட்டல் பேட்டரி லைஃபு. ஸோ இது வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு பேட்டரி லைஃபு. இது வந்து 45 hours. சார்ஜிங் கேஸ் வந்து இத்தனைக்கும் சின்னது, 33%. போன இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்மால். ஆனால் நார்மல் இதை கம்பேர் பண்ணும்போது சார்ஜிங் கேஸ் பெருசு தான். இதில் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் பெரிய சைஸ், இவ்வளோ பெருசு தான் இருக்கும் சார்ஜிங் கேஸ். அதுக்கு ரெஃபரன்ஸ் சைஸ் ஏதாவது வச்சுருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம் பக்கத்தில். ஆனால் நார்மல் சார்ஜிங் கேஸ் இந்த மாதிரி குட்டி இதில் OnePlusலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது பெருசு தான். ஆனால் ஸ்டாண்ட் லோன் பேட்டரி லைஃபே இப்போ வந்து ஏஎன்சி யூஸ் பண்ணலாம் 10 hours வருமா. பரவாயில்ல. இவங்க OnePlusம் கிட்டத்தட்ட 9 hours சம்திங் தான் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதனால் ஏஎன்சி யூஸ் பண்ணலான்னா பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. டியூரபிலிட்டிக்காக IPX4 ரேட்டிங்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. அப்புறம் பேக்கேஜிங் இதெல்லாம் வந்து பிளான் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கு. ஓகே. ஸோ அது தவிர ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது இந்த கேஸில்.
சார் இதெல்லாம் இருக்கு. எவ்வளோ பேர் 30,000 வந்து இது பண்ணுவோம். யூஎஸில் வந்து $250 வந்து சம்திங் 22,000 21,000 சம்திங் இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு வந்து 30,000. எத்தனை பேர் வந்து இந்த ஹார்ட் ரேட் ட்ராக்கிங்கு ஏஎன்சிக்காக வந்து 30,000 இயர்ஹூக் டிசைன் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாக்ஷிப் ஹெட்செட்டில் வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு வந்து ஒன்றில் இப்போ இது வாங்குறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்பிள் வாட்சே வந்து ஆஃபர் டைமில் வாட்ச் 9 சீரிஸ் 9 இருக்கும்ல அது எதாவது வாங்கிட்டு நான் எல்டி வாங்கிட்டு ஒரு பட்ஸ் வாங்கிக்கலாம். இது சாதாரணமாக 3,000 ரூபாய்க்கு இதே ஈக்குவலண்ட் ஆகிடும். ஆப்பிள் வாட்ச் இருக்குது, ஸோ அது போதும் அப்படின்னு தோணும். இங்கே அத்லீட்ஸ் தான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணி ஃபோட்டோவே வந்து அத்லீட் ஓடுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. எல்லாம் ஓகே தான். அத்லீட்டுன்ட்டு காமன் பீப்புளுக்கு போயிட்டு ப்ரொபோகண்டா பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? நம்மகிட்ட கொடுத்தா டெஸ்ட் பண்ணி அப்படி என்ன தான் ஸ்பெஷலாக இருக்குது, எதுக்கு வந்து 30,000 செலவு பண்ணணும் அப்படின்னு. நல்லா இருக்கும் சார், கண்டிப்பாக யோசிச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான ப்ராடக்ட் இது கிடையாதுங்கிறது தான், மற்றபடி வருது இல்லை. ஏன்னா ஏர்பாட்ஸில் ப்ரோ இருக்குது, ப்ரோ சீரீஸ்க்கு நார்மலான யூசர்ஸ்லாம் போயிடுவாங்க. பட் இல்லை இது வந்து மெயினாக ஆண்ட்ராய்டு யூசர்ஸையும் டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ எல்லா ஃபீச்சர்ஸும் ஆப்பிளில் இதுன்னா இந்த H2 சிப் இருக்குது, ஆப்பிளில் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னு. அதே சமயத்தில் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் எல்லா ஃபீச்சர்ஸும் ஒர்க் ஆகும். அந்த பேரிங், அந்த ஒன் டச் பேரிங் தவிர மற்ற எல்லாமே ஒர்க் ஆகும். இல்லை அந்த மாதிரி அப்படி இப்படி பேசி கொஞ்சம் பேரிங்லாம் வச்சு அப்படியே வாட்சும் விட்டாங்கன்னு ஆண்ட்ராய்டுக்கு. அதான் அது வந்து ஆப்பிள், இது வந்து அண்டர் பீச் பிராண்டு. இல்லை அதான் ஆப்பிளும் ரிலீஸே வந்து பீச் கிட்டே இருந்தால், பீச் பிஆர் கிட்டே இருந்தால், தனி பிஆர், ஆப்பிள் பிஆர் கிடையாது. தனி கம்பெனி, தனி இது எல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. ஓன் பண்ணுறது ஆப்பிள், ஆனால் இது மற்ற இது. ஸோ அதான் பவர் பீட்ஸ் ப்ரோ 2 மொத்தம் பீட்ஸோட தான் அப்படிங்கிறது தான் இங்கே ஹைலைட் இல்லையா? ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஓகே. நவீன், சிவா ப்ரோ, we have a phone lease policy in our company. So with that I could buy S24 Ultra Enterprise Edition with 3 year warranty or S25 Plus which are in same price range around 65K. Which one you suggest? I feel S25 Plus is more compact than S24 Ultra, but other specs and 3 years warranty also looks like a good deal. டேய் உனக்கு என்னடா தோணுது? 65,000 ரூபாங்கிறது வந்து வா இல்லை, 65,000 ரூபாய்க்கு ஒரு கிடைக்குதுங்கிறது பெரிய விஷயம். S25 கம்பேர் பண்ணும்போது கேமராவில் வந்து S24 அல்ட்ரா கண்டிப்பாக சுப்பீரியர். மற்றபடி இப்போ ஸ்பீக்கரில் பேஸ் வேணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த எஸ்பென்னோட ஃபீச்சர்ஸ் வேணும், கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே இருந்தால் பரவாயில்ல, ப்ரீமியமாக வேணும் அப்படின்னு முடிவு பண்ண. இதுவும் ப்ரீமியம் தான், இருந்தாலும் ப்ரீமியமாக வேணும். மோர் காம்பேக்ட்னா கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் சின்னது தான், நல்லா வெயிட் அது வந்து கொஞ்சம் ஹைட் எல்லாமே அதிகம். இது 190 கிராம்ஸ் தானே வாட்ஸா? ஆமாம், அதனால் வந்து அதெல்லாம் ஓகே ப்ரோ. இருந்தாலும் பேட்டரியும் பாருங்க 4900, அது 5000, இது 4900, அவ்வளோதான். வெறும் 100 mAh தான். இல்லை அதான் எனக்கு வந்து என்னென்னா, நீங்கள் அல்ட்ரா போயிட்டீங்கன்னா எதையோ மிஸ் பண்ணாத ஒரு ஃபீல் இருக்கும். அல்ட்ரா போனால் அதில் வந்து நீங்கள் அந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ஸ்க்ரீன் கார்டும் ஓட்டிட்டிங்கன்னா செட்டில் ஆகிடுவீங்க. மற்றபடி வந்து இல்லை ப்ரோ எனக்கு வெயிட்டும் கம்மியாக இருக்கட்டும் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெரிய லெவலில் கேமரா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க, எஸ்பெனுக்கு யூஸ் கிடையாது அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா மேபி அப்பயும் S25 ப்ளஸ் போகலாம். ஆனால் அது என்டர்பிரைஸ் எடிஷன் 3 வருஷம் வாரண்டி. ஆமாம், ஜாலியில் 3 வருஷம் வாரண்டி. 3 வருஷம் வாரண்டி சாம்சங் ஃபோனுக்கு தேவை தான் ப்ரோ. 3 வருஷத்தில் என்றைக்கா கோடு கீடு விழுந்ததுன்னா அப்போ தான் நம்ம ஏதாவது போயிட்டு பண்ண முடியும். பட் இப்போ ரீசெண்டாக அந்தளவுக்கு எதுவும் மோசமாக கம்ப்ளைண்ட் வரல. 20, 21, 22 கொஞ்சம் கம்மியாச்சு, 23 இன்னும் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். பார்ப்போம். ஆனால் என்ன வச்சு உனக்கு என்ன தோணுது? S24 அல்ட்ராவா S25 ப்ளஸ்? ஆனால் நீங்கள் வாரண்டி அதெல்லாம் பார்த்தா இதுதான் பெட்டராக இருக்குது. வாரண்டி, கேமரா, இந்த ஸ்பின்னு விஷயங்கள்லாம் பார்த்தா. மற்றபடி காம்பேக்டாக வேணும், இதுவாக வேணும் அப்படின்னா S25 ப்ளஸ். ஓகே, சூப்பர். அடுத்தது அமேசான் எலக்ட்ரானிக் டீல். இது வாரம் ஏதாவது போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், இந்த வாரம் வந்து 16ஆம் தேதி வரைக்கும் லேப்டாப் டீல்ஸு. அதான் எப்பயும் ஒரே மாதிரி டீல்ஸ் தான், ஏதாவது லேப்டாப் தான். நானும் அதான் பார்க்குறேன். போன தடவை தானே நம்ம இதை பார்த்தோம். இது நடுவில் ஏதாவது சின்னதாக 2-3 ஆட் ஆயிருக்கும். நான் அதான் செக் பண்ணுறேன், என்னது அந்த அதே Lenovo LOQ அதே 69,990 அடே சின்னதாக ஏதாவது ஆட் ஆயிருக்கும் நடுவில். சரி பரவாயில்ல. ஸ்கல் கேண்டி இன்னும் உயிரோட சுற்றுதா வச்சு. வெறும் இந்த கூகுள் ஜிபேல தான் பார்க்குறேன். ஜிபேல தான் ஸ்கல் கேண்டி கூப்பனை கொடுத்து போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ அது பார்க்க முடியுது. தெரிஞ்சு இதெல்லாம் அந்த அளவுக்கு ப்ரைஸ் கட் இருக்கிற மாதிரி தெரில. ஆமாம், எல்லாமே வந்து வந்தப்போ இருக்கிற ப்ரைஸ் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் ப்ரைஸ் கட் இருக்கு. வந்தப்போ என்ன ஆஃபர்ல இருந்ததோ அதே அமேசிங் பிப் வந்து இப்போ 6000க்கு வித்துட்டு இருக்காங்க. எது? பிப் 5. அப்படியா? பரவாயில்ல. பார்த்தேன், முன்னாடி வந்து 7000 சம்திங் இருந்துச்சு, 7000மோ 7500 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 6000க்கு வித்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல. பேங்க் ஆஃபர் போட்டால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும்.
5000 ரூபாய்க்கிட்ட வருது அப்படின்னா நல்ல வாட்ச் ப்ரோ அது. ஆக்டிவ் வந்து 7500. இது வந்து ஆக்டிவ் ஏஜ் வந்து 8000. டேய் ஆனால் இதெல்லாம் 5999 ரூபாய்க்கு வந்துச்சுடா. அதை நினச்சாதான்டா வருத்தமாக இருக்கு. வாட்ச் அல்ட்ரா வந்து 54000. நிஜமே நாய்ஸ் அவ்வளோ கெத்தா 6 ப்ரோ. ஏன் ப்ரோ 6 போயிட்டு 6500 ரூபாய்க்கு விற்கிறானே. 6500. இப்போ ஏதோ இது வருது நம்ம லாவாவோட சப்ராண்ட் ப்ரோ வாட்ச், அதில் வந்து வேற லெவல் ஆப்பிள் வாட்சோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. எது ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவோட கம்பேர் பண்ணி விவோ டு மேக்ஸ் இதெல்லாம் வந்து அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். 90,000 வாட்ச் இது வந்து 6000 என்னன்னு தெரியல, 6000க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். ஜிபிஎஸ் பாருங்கள் அக்யூரேட்டாக இருக்குது. இதுவாக இருக்குது சந்தோஷம் தான். ஆனால் டேட்டா எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கிறது தான் வாட்ஸ் எண்ட் ஆஃப் தி டே டிசைட் பண்ணுவாங்க. இருக்குன்னு ஏதோ ஒரு இது அப்படின்னு நம்ம கூட ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் 2 கையில் வாட்ச் கட்டிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு நான் பாருங்கள் டேட்டா எங்ககிட்டே இருக்குது, டேட்டா வாங்க டெஸ்ட் பண்ணுறோம், நாங்கள் டெஸ்ட் பண்ணி தரோம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நம்மளும் கேட்போமா? நான் லாவா தானே கேட்போம், சார் உங்களுக்கு சூப்பராக டெஸ்ட் பண்ணி தரோம் சார், ஜிபிஎஸ் ஒர்க் ஆகுது இல்லைன்னு பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு. அது தவிர கேமரா நாய்ஸில் ப்ரோ 6 மேக்ஸ்னு ஒன்று இருக்கா வாட்ஸா? அதான் அன்றைக்கி அது ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா, மொத்தம் நிறைய மாடல் இருக்குது அப்படின்ட்டு அது இன்னொரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா. இதுலேயும் பில்டின் ஜிபிஎஸ் இருக்குது பாருங்கள். ரிவ்யூவும் நல்லா இருக்குது. ஆன்லைன் ரிவ்யூ நம்பலாமான்னு தெரில, நிறைய பேர் போட்டிருக்காங்க நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. என்ன பேக்கேஜிங் அப்படியே ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்குது. கேட்டால் எல்லாரும் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால நான் அந்த மாதிரி எவ்வளோ நேரம் ஆகுது லோடாக. சரி, அது தவிர இந்த கேமராஸு இதெல்லாமே இருக்குது. இதுலேயும் அதே தானா? ஐடிஎஃப்சி, ஹெச்எஸ்பிசி, ஃபெடரல் பேங்க். ஸோ சார் ஓ யூஐயும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. அமேசிங் வாட்ச்சு வித் சூப்பர் இன்புட் வாட்ச் வெரிஃபைடு. எல்லோரும் 7500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா பாரு. அப்போ நாய்ஸ் மேலே வந்து அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ஃபீச்சர்ஸு லுக்கு ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே நல்லா இருக்குன்னு வர போட்டிருக்காங்க. அடுத்தது அகஸ்டின் புராஜ். டியர் டீம், ஐ ஹவ் பீன் ரிசர்ச்சிங் எக்ஸ்டென்சிவ்லி விச் மொபைல் டு பை. குவைட் கன்ஃபியூஸ்டு. ஐ டிசைடட் ஆன் ஓப்போ ஃபைண்ட் எக்ஸைட். ஓப்போ வெப்சைட் ஆப் லிஸ்டட் பிரைஸ் வந்து ஃபைண்ட் எக்ஸைட் 70,000. கார்டு ஆஃபர் வந்து 7000, கூப்பன் டிஸ்கவுண்ட் வந்து 6000. கரண்ட் மொபைல் செகண்ட் ஹேண்டில் வந்து செல் பண்ணால் ஒரு 8000 வருது. ஸோ ஃபைனலாக வந்து காஸ்ட் வந்து 47,000 வருது. ஸோ இது குட் டீலாக ஓப்போ ஃபைண்ட் எக்ஸைட் வந்து வாங்கலாமா? இப்போ வந்து ஒன் ப்ளஸ் நாட் 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காராம். நாட்லேருந்து ஃபைண்ட் எக்ஸைட்டுக்கு போனால் ஜாலியாக போகலாம். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. நிஜமாவே எக்ஸைட் போனால் நல்லா தான் இருக்கும். அதே கலர் ஓஎஸில் தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா நார்டில் யூஸ் பண்ணது அகஸ்டின் வாய்ஸ்ன்னு சொன்னாலும் கலர் வாய்ஸ் தான். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்கள். இது காம்பேக்டாகவும் இருக்கும். பேட்டரி லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க, கேமரா பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக பார்ப்பீங்க, டிஸ்பிளே குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் தான் பார்ப்பீங்க. 5 வருஷமாக நீங்கள் நார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா 5 வருஷம் என்ன சொல்கிறார், நார்டு Gen 1 யூஸ் பண்ணுறாரு போல். அதுலேருந்து வரீங்கன்னா சூப்பர் தான் ப்ரோ, நல்லாயிருக்கும். நல்லா அப்படி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது ஒன் ப்ளஸ் ரெட் ரஷ் டே சேல். என்ன வச்சா இது? ஓ வேலண்டைன்ஸ் டே தான் ரெட் ரஷ்ஷா? ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ். ஒன் ப்ளஸ் 13 பேங்க் டிஸ்கவுண்ட் மட்டும்தான் இருக்குது. 5000 பேங்க் டிஸ்கவுண்ட்டாக. 13 வந்து 3000 பேங்க் டிஸ்கவுண்ட்டாக. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 7000 வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கிடைக்குமா பழைய இதை கம்பேர் பண்ண. அமேசானில் ஓகே, ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்சேஞ்ச் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். கடைசியில் எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனை அப்படின்னா டெலிவரி பண்ண வரவர் வந்து டெலிவரி பண்ணாமல் ஓடிடுவார். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஒன் ப்ளஸ் 12க்கு வந்து 3000 இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து 4000. 12 இருக்குது. நோ காஸ்ட் இஎம்ஐ இதெல்லாம் இருக்குது. நார்டு 4க்கு இன்னும் நார்டு 4க்கு மட்டும் 1000 ரூபாய் தான் போட்டு. நார்மல் டிஸ்கவுண்ட்டே 1000 ரூபாய் இருக்குது. ஓ அது தவிர பேங்க் டிஸ்கவுண்ட் ஒரு 4000 ரூபா இருக்குது. 5000 ரூபாய் டிஸ்கவுண்ட். ஒர்த்தான ஃபோன், அதாவது 30K இப்போ நான் பார்க்கும்போது 27 அந்த மாதிரிலாம் பார்த்தேன். 27,999 அந்த மாதிரிலாம் பார்த்தேன். நல்ல ஃபோன். அப்புறம் நாடு C4 லைட்டு டிஸ்கவுண்ட் வந்து 1000. நோ காஸ்ட் இஎம்ஐ பேங்க் டிஸ்கவுண்ட் எங்கள் இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் 2000. விக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கான் வச்சு நார்டு 4 செம்மையாக இருக்குன்னு நான் இதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற எல்லாருமே நார்டு 4 நல்லா இருக்குங்கிறாங்க. அண்டர் 30K. அதை தவிர வந்து டேப்லெட் ஒன் ப்ளஸ் பேட் 2 பேட் கோ எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட் 2000 வந்து பேட் 2க்கு, 3000 வந்து பேட் கோக்கு. இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து 3000 அண்ட் 2000 பேட் 2 அண்ட் பேட் 2 கோக்கு இருக்குது. சூப்பர். அது தவிர வந்து அடிஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பேட் 2 வாங்குறீங்க அப்படின்னா பழைய இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எக்ஸ்ட்ரா வந்து 5000 டிஸ்கவுண்ட் தருவாங்க. நோ காஸ்ட் இஎம்ஐ பேட் 2வில் இருக்கானா இதுக்கு கோக்கெல்லாம் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐலாம் போடல. ஒன் ப்ளஸ் வாட்ச் 3 வருதுல அதான் போட்டிருக்காங்க. 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டா எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட்டு. அது தவிர இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து அப்போ ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ வரும்? அப்போ ஒன் ப்ளஸ் வாட்ச் நீங்கள் பாருங்கள், இதை கிளிக் பண்ணி ஒன் ப்ளஸ் வாட்ச் 2 வாட்ச் 2
இல்லை ஆல்ரெடி கம்மியாக தான் விற்றுட்டுருக்குன்னு நினைக்கிறேன் வேறு இல்லை. OnePlus Watch 2 தானே? ஆல்ரெடி சீப்பாக தான் இருந்துச்சு, லான்ச் ஆகும்போது அதிகமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாச்சு. டேய் 21,000 21,000 ப்ளஸ்ஸு எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட்னு போட்டிருக்கு, அது தவிர பேங்க் டிஸ்கவுண்ட்னு போட்டிருக்கு. ஓகே, இடையில ஒரு தடவை 15,000 கிட்ட வந்துச்சு ஆஃபர்லாம் சேர்த்து. வாட்ச் 2R மொத்தம் 3,000. 3,000 வந்து வாட்ச் 2R வந்துருக்கான். அடிஷ்னல் பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து 1,000 ருபீஸ்னு போட்டிருக்கு. அப்போது வாட்ச் 2R ஃபைனல் ப்ரைஸ் வந்து வாட்ச் 2R எவ்வளோ? 16,000. 16,000லேருந்து 2,000 + 500 ஆஃப் ஆன் ப்ரைம், 1,000 ருபீஸ் வந்து ஆக்சிஸ் பேங்க். இது மாதிரி அதான் பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து 1000 தான். எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட் வந்து 3000 போடுறேன். அது இதெல்லாம் டிஸ்கவுண்ட் போகதான்னு நினைக்கிறேன், தெரியல. இல்லை கூப்பன் மாதிரி ஏதாவது இருக்குமா? மனசாட்சி வேணாமா? கூப்பன் மாதிரி ஏதாவது இருக்குங்க. இல்லை இது டிஸ்கவுண்ட் போகதான்னு நினைக்கிறேன். ஆமாம், 16,000 போட்டிருக்கா, 20,000 இதில் போட்டிருக்கு. வச்சு 16,000. சரி, ஓகே, ஏதோ சொல்ல வரீங்க. பட்ஸ் ப்ரோ 3. பட்ஸ் ப்ரோ 3 எவ்வளோ பெனிஃபிட்? எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து 1000. அவ்வளோதான், நார்மல் டிஸ்கவுண்ட் எதுவும் கிடையாது. அது தவிர வந்து அவ்வளோதான். 16ஆம் தேதி வரைக்கும், February 16th வரைக்கும் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. 11th வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வந்து செக் பண்ணி பாருங்கள். இது ஆஃப்லைன்லேயும் வந்து இந்த ஆஃபர்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. OnePlus எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரு ஆஃப்லைனில் வந்து ரீட்டைல் ரிலையன்ஸ் டிஜிட்டலு, குரோமா, விஜய் சேல்ஸ், பஜாஜ் எலக்ட்ரானிக், இந்த மாதிரி ஆஃப்லைனில் வந்து இந்த டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து தருண் கார்த்தி. ப்ரோ, நான் இப்போ Redmi 7 யூஸ் பண்ணுறேன். இன்னும் ஒரு 1 monthல ரிலேட்டிவ் கிட்ட இருக்கிற Pixel 6 சும்மா இருக்குது. ஸோ அதை பிக் பில்லியன் டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஆஃபர் வரும்போது Pixel 8 Pro வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? Pixel 8 Pro இல்லாட்டி Pixel 9? ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவரே சொல்லிட்டாரு இருக்குன்னு. மை யூசேஜ்: ஃபோட்டோஸ் எடுப்பேன், யூடியூப் பார்ப்பேன், மூவிஸ் பார்ப்பேன், ரேராக கேம்ஸ் விளையாடுவேன். Pixel 9 நீ என்ன நினைக்கிறேன்? Pixel 9 தான். 8ஓட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா 8 Pro பார்க்க ப்ரீமியமாக இருந்தது, ஆனால் வேலைக்கு ஆகலை. அது எந்த ஆஸ்பெக்டில் வேலைக்கு ஆகலைன்னா 9 அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இல்லை இந்த தெர்மல் இந்த ஆஸ்பெக்டில். ஏன்னா பரத்தும் சரி விக்கியும் சரி 2 பேரும் திணறாங்க. 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீட் ஆச்சுன்னா ஹீட் போகிறதுக்கே ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி ஆகுது. டெலிஃபோட்டோ பற்றிலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா Pixel 9 தான். போயிடலாம். இல்லை, அவர் அழகாக பாரு, ஃபோட்டோஸ் எடுப்போம் ப்ரோ, யூடியூப் பார்ப்போம். நார்மல் ஃபோட்டோஸ் எடுக்கிறது டெலிஃபோட்டோ தேவையில்லாமல் நார்மல் ஃபோட்டோ நல்லா தான் இருக்கும். பிக்சலை பொறுத்த வரைக்கும் 3x 4x வரைக்கும் கூட அசால்ட்டாக எடுக்கும். இருக்கிற நார்மல் ரெகுலர் சென்சாரை வச்சு சமாளிச்சுட்டு போயிடும். அதனால் பிரச்சனை இல்லை ப்ரோ, என்ஜாய். Pixel 9 போயிடுங்க, ஜாலியாக இருங்க. பிக் பில்லியன் டே வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வரேன். Pixel 6 யூஸ் பண்ணிட்டு வர, அதுக்கப்புறம் தானே அது எப்படியும் 50,000 வந்துடும். எப்போ எப்படி Pixel 8 ஆஃபரில் அந்த மாதிரி வந்துச்சோ அந்த மாதிரி பிக் பில்லியன் டேல Pixel 9. எனக்கு என்னமோ 9 மேலே மட்டும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு வச்சா. 9 வந்து சப்போஸ் 40 கிலோ வந்துச்சுன்னா செம கிரேசி, பட் டவுட்டாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கே டிவைஸு, அதனால் அவ்வளோ தூரம் குறையுமான்ற டவுட் இருக்குது. அடுத்து போக்கோ வேலண்டைன்ஸ் டே சேல் டீல்ஸ் M series X7 series. ஸோ M6 Plus வந்து இப்போ 10,250 ரூபாய் வித் SBI and HDFC கார்டு ஆஃபர்ஸு. அடுத்து போக்கோ M7 Pro 13,500 ரூபாய். அடுத்தது போக்கோ X7 19,000 ரூபாய், இதுவும் கார்டு ஆஃபரில். X7 Pro வந்து 25,000 ரூபாய் வித் கார்டு ஆஃபர். அதான் பழைய ப்ரைஸ் தான். லான்ச் ப்ரைஸ்னு ஒன்று வந்திருக்குமே, டே 1 சேல், அந்த ப்ரைஸ்க்கு இப்போ ஆஃபர்னு வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்குது. February 4 வரைக்கும் ஆக்டிவாக இருக்குமா. ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வந்து ஆஃபரில் இருக்குன்னு டே 1 சேல் ப்ரைஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சதுன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வாங்க முடியாமல் போனவங்களுக்காக இன்னும் வந்து அந்த டீல் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் புதுசாக அதை அவன் கண்டுபிடிச்சி அதுக்காக இந்த டீல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. கடைசி வரைக்கும் இதுதான் ப்ரைஸாக இருக்க போகுது, அது வேறு விஷயம். நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாரும். அடுத்தது வந்து SP சதீஷ்குமார். IEMல ஆஃப்லைன் FM ஒர்க் பண்ணலை. அப்படியா? கனெக்டட் ஹெட்ஃபோன் வார்னிங் வருதா? ஐ பாட் என்ட்ரி லெவல் KC EDC Pro ஃப்ளாட்டு வித் மைக்கு ருபீஸ். ஓகே, யுவர் ஆஃபர் டீட்டெயில்ஸ் இன் TVT. IEMல ஆஃப்லைன் FM வரலன்னா எப்படி ஒர்க் ஆகாமல் இருக்கும்? IEMல டைப் சினா தான் நம்ம யோசிக்கணும். 3.5 தானே? 3.5 யூஸ் பண்ணுறீங்கன்னா FM வருமே, கண்டிப்பாக வரும் ப்ரோ, 100% வரும். அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? FM வரலன்னா வேறு ஹெட்ஃபோன்ஸ் போட்டால் வருதான்னு வெரிஃபை பண்ணி சொல்லுங்கள், அப்போ நம்ம கேட்கலாம். வேறு ஹெட்ஃபோன் போட்டும் வரலன்னா அப்போ ஜாக் இஷ்யூன்னு அர்த்தம். ஹெட்ஃபோன் போட்டும் வரல அப்படின்னும் போது இப்போ பாருங்களேன், இதில் மட்டும்தான் வரலன்னா இதில் ப்ராப்ளம் எதோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஹெட்ஃபோன் போட்டாலும் வரலன்னா ஜாக்கில் தான் ஏதோ டஸ்ட்டு ஏதோ அடைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் FM ஒர்க் ஆகல. ஏன்னா டைப் சி இருக்கிறதுல FM இருக்காது. ஆமாம், ஃபோனில் டைப் சி 3.5 ஜாக் இல்லாத ஃபோனில் டைப் FM ரேடியோவே இருக்காது. கரெக்டு, நியாயமான பேச்சு. பேர் 3.5 ஜாக் இருக்குது, எல்லாம் தூக்கிட்டு தான் இருக்காது.
இதுக்கு முன்னாடி இருந்ததுலையும் தூக்கிட்டாங்க வாட்ஸா, எதுலையுமே வைக்கிறது இல்லை. அன்பு மொழி இல்லையா, நான் ஒன் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணேன் ப்ரோ பெங்களூர் ஷோரூமில் 80 to 12 2 hours டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். 86,000 ருபீஸு க்ரீன் லைனோட ப்ளஸ் 12,000க்கு போனஸ் ப்ளஸ் 7K ருபீஸு கார்டு ஆஃபர், 25Kக்கு வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் ஆச்சு. அப்போ 12 வந்து அவருக்கு கொடுக்கும்போது என்ன ப்ரைஸ்க்கு கொடுத்துருப்பாங்க தெரியலையே, அதை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இப்போ எப்படின்னா 50,000 ரூபா அப்படின்னு வச்சுக்க 12, அந்த 50,000 ரூபாயில் 25,000 மைனஸ் ஆச்சு அப்படின்னா மாசு. அப்படி இல்லைனா வந்து இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதா இருந்தால் எம்ஆர்பி போடுவோம், இல்லாட்டி மேக்ஸிமம் ப்ரைஸ் போடுவோம். அப்படின்னா எம்ஆர்பி இல்லை ப்ரைஸ் தான் போடுவோம். 65,000 போட்டாங்கன்னா இன்கேஸ் அதோட ப்ரைஸ் 65 போட்டு அதில் 25 மைனஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 40,000 ரூபாய். ஸோ அது வந்து அவர் சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இதுதாங்க, நீங்கள் வந்து மோஸ்ட்டாக ஒரு விஷயம் உறுதி, நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து ஒன் ப்ளஸோட அஃபீஷியல் ஸ்டோருக்கே போய் வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் பிரச்சனை வரல அவ்வளோவா. வெளியில் வாங்கும்போது தான் வீட்டிலேயே ஃப்ளெக்ஸி எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி போடும்போது தான் கடைசி வரைக்கும் அது ஃப்ளெக்ஸ் ஆகி இழுத்துக்கிட்டே போகுது. பார்த்துக்கோங்க. அடுத்த நியூஸ், பிராண்ட் டேஸ் லாகிடெக் ஆக்சசரிஸ்க்கு வந்து டீல்ஸ் போட்டிருக்காங்க. இவங்க ரொம்ப நாளாக கைங்க வாட்ஸா அமேசானில் வெப்கேமு லாகிடெக் பிசி ஆக்சசரிஸ் வெப்கேம்க்கு வந்து டீல் இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ், அது தவிர டேப்லெட் ஆக்சசரிஸ். இவங்க வந்து கீபோர்டுக்கு தான் பாப்புலர் லாகிடெக். ஆமாம். ஸோ மெயினாக வந்து இந்த ப்ளூடூத் கீபோர்டு ஃபார் டேப்லெட், நிறைய பேர் வந்து நார்மல் டேப்லெட் வச்சுருப்பாங்க, அதை ப்ளூடூத் கீபோர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கீபோர்ட்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சூப்பர், இது செம. மவுஸும் இவங்க இதில் பார்த்துருக்கேன் சார், நிறைய இடத்துல மவுஸ் வந்து லாகிடெக் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து பாப்புலராக இருக்கும், ஐபேடுக்கெலாம் வந்து பாப்புலராக இருக்கும். ஸோ இன்டகிரேட்டட் கீபோர்டு வித் கேஸ், அவங்க அஃபிஷியல் ஆப்பிளில் வாங்கினா விலை எக்கச்சக்கமாக இருக்கும், அது கம்பேர் பண்ணும்போது லாகிடெக்கில் வாங்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி காம்போ கீபோர்டு கேஸு, டிட்டாச்சபிள் கீபோர்டு, கிக் ஸ்டாண்டு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டீலில் இருக்குது. ஸோ இது வந்து என்றைக்கு வரைக்கும் இருக்குது? ஸோ February 16 வரைக்கும் வந்து டீல் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எங்கே அடுத்தது சாய் கிஷோர், ஹாய் கீக்ஸ், நான் ஒன் ப்ளஸ் நாட் 1 யூஸ் பண்ணுறேன். என்னோடய சார்ஜர் கேபிள் வந்து எண்டில் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் பொசிஷனில் வச்சு வந்தால் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுது. ஸோ கொஞ்ச நாள் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகாது, நார்மல் சார்ஜிங் ஆகுது. ஸோ போட்டில் வந்து ஒரு கேபிள் வாங்கினேன் 33 வாட்டு. சிவாபுரோட்ட கேட்டேன், நல்ல கேபிள்னு சொன்னீங்களா? ஆமாம், 3 கேபிள். பட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகலை, டேமேஜ்டு கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டாப்ட் ஒர்க்கிங். போட் கேபிள் போட்டு பார்த்தா சார்ஜ் ஆகலை. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரிஜினல் கேபிள் வாங்கினேன், ஆஃபரில் இருந்துச்சு. இப்போ அதுவும் வந்து நாட் ஒர்க்கிங்கு. சாம்சங்கோட Type-C பார்த்தேன், பட் இட்ஸ் நாட் சார்ஜிங்கு. ஒன் ப்ளஸ் சார்ஜர் கேபிள் போட்டால் சார்ஜ் ஆகுது, எந்த கேபிள் போட்டு இட்ஸ் நாட் சார்ஜிங், நாட் ஈவன் ஸ்லோ சார்ஜிங். என்ன ஃபோன் இது? ஒன் ப்ளஸ் நாட் 1. எனக்கு என்னமோ அந்த சார்ஜிங் ஐசி ஒன்று இருக்கும்ல வச்சா, இப்போ இந்த கேபிள் வந்து பார்த்தோன்னா நெக் பேண்டோட அந்த கேபிள் கண்டிப்பாக வந்து 1 ஆம்ப் இந்த மாதிரி கம்மி ஆம்ப் கேபிளாக இருக்கலாம், கரெக்டாக இருக்கலாம். ஸோ அது வந்து அப்போ சார்ஜர்லேருந்து வர பவரே கம்மியாக இருக்கணும். அது கேபிள் அப்சர்வ் பண்ணிட்டு பவர் கம்மியாக கொடுத்துருக்கோம், அதனால சார்ஜர் இது ஹை ஃபாஸ்ட்டான இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ரொடெக்டிவ் சர்க்யூட் வேலை செய்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதான் டவுட்டாக இருக்குது. நார்டோட பவர் ஐசி செக் பண்ண சொல்லுங்கள் ப்ரோ, அந்த போர்ட்டில் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணிட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த ஐசியில் மட்டும் மாற்றி விட்டாங்கன்னா திரும்பியும் சார்ஜிங் உங்களுக்கு பழைய மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, நீங்கள் எப்பயுமே கேபிள் வாங்கும்போது இந்த 33 வாட்டு, இந்த 40 வாட் இந்த மாதிரிலாம் பார்த்து வாங்காதீங்க. நீங்கள் எவ்வளோ ஆம்ப்ஸ் அப்படின்னு பார்த்து வாங்க. ஆமாம், 3 ஆம்ப் கேபிளா, 3 ஆம்ப் 5 ஆம்ப். இப்போ ஒன் ப்ளஸ் வெப்சைட்டில் வைக்கிறாங்க, அதெல்லாம் 10 ஆம்ப்னு போட்டிருக்கு. 10 ஆம்ப் கேபிளா? அப்போ எவ்வளோ திக்காக இருக்கும்? ஏன்னா நான் 6 ஆம்ப் கேபிள் பொதுவாக பார்ப்பேன், இந்த ஸ்டஃப் கூல் இவங்கெல்லாம் போடுவானுங்க. வெப்சைட்டில் போய் 10 ஆம்ப் கேபிள் அப்படின்னு போட்டிருக்கு. 10 ஆம்ப் ரொம்ப அதிகம் தான். அதான் அவன் உஷாராக கொடுத்துட்றான். நீ சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இது ஒர்க் ஆகல அதில் ஒர்க் ஆகல அப்படின்ட்டு, இந்த வச்சுக்கோ 10 ஆம்ப் என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு அவன் கொடுத்துட்றான். விலை அதிகமாக தான் இருக்கும், குவாலிட்டி இருக்கும், அதுக்கு குவாலிட்டி இருக்கும், விலை அதிகமாக இருக்கும், திக்காக இருக்கும். ஸோ மேபி லாங் லைஃப் வரத்துக்கு சான்ஸ். இதுதான் இல்லை வச்சு 10 ஆம்ப் தானே போட்டிருக்கான். ஆமாம் 10 ஆம்ப் தான். 10 ஏன்னு போட்டானே 1 மீட்டர் ரெட் 850 போட்டிருக்கான். இதே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இதில் வாங்கின ஒன் ப்ளஸ்க்கு சூட் ஆகும் தான் போட்டிருப்பான், அதே ரெட் கலர் தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒரிஜினல் ஒன் ப்ளஸ்ஸா இல்லை வேறு ஏதாவதா? இவனுங்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு வாட்ஸா, இவனுங்க A to C கேபிளில் வித்துட்டு இருக்கானுங்க. இல்லை A to C C to C கூட இருக்கு எங்கிட்ட. C to C இருக்கா? C to C இருந்தால் ஓகே. ஏன்னா நிறைய பேர் ஊர்லாம் இந்த மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது வந்து அந்த நம்ம PD ஸ்டாண்டர்ட்ஸ் தானே மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது. அப்போ C to C தேவைப்படும், அதான் கேட்டேன். இல்லை இப்போ ஒன் ப்ளஸ் அஃபிஷியல் சார்ஜர்னா பிரச்சனை இல்லை. 10 ஆம்ப் கேபிள்னு போடுவோம் ஜென்ரலாக. 10 ஆம்ப் அமௌண்ட்டா?
ஏன் இவ்வளோ நேரம் ஆக்குறாங்க? சாரி நோ மேட்ச். சரி இல்லை அவங்களே விற்கிறாங்க. இதுக்கு போனால அவங்களே C2Cலாம் விற்கிறாங்க. இது இருக்கும். இதுவும் 10 இருந்தால இது 150 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கான். சூப்பர் ஹூக் கேபிள். வாட் சார்ஜ் அப்படின்னு போட்டிருக்கான். ஆமாம் 80 வாட்டு லான் மோரு. வேறு எதுவும் ஆமாம் எவ்வளோ ஆம்புன்னு போடலாம்னா 65 வாட்டில் ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் போட்டிருக்கான். ஆமாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 65 வாட் தான் மேக்ஸிமம் வந்து இது கொடுக்குறான். எனக்கு தெரிஞ்சு இது எப்படியா இருந்தாலும் 5 to 6 ஆம்ப் இருக்கும் சார் இந்த கேபிள். OnePlus 11 சீரிஸ் வரைக்கும் போட்டு வச்சிருக்கான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவன் மாற்றிட்டான்ல. ஆமாம் 9லேயே மாற்றிட்டான். ஆமாம் அதுக்கப்புறம் திரும்ப A to Cக்கு போயிட்டான். கரெக்ட். சரி நீங்கள் அந்த மாதிரி ஆம்ஸை பார்த்து இனிமேல் வாங்குங்க. அப்புறம் உங்கள் ஃபோனையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இருக்கும். ஆமாம் ப்ரோ, தயவுசெய்து செக் பண்ணுங்கள், உங்கள் ஃபோன் திரும்ப நார்மல் ஆகிடும். அடுத்தது இந்தியன் ரயில்வேஸ் இப்போ ஸ்வா ரயில் அப்படின்னு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? வந்தே பாரத் ட்ரெயின் ஆல் இன் ஒன் ஆப், சூப்பர் ஆப் அப்படின்னு தான் அவங்க கூப்பிட்றாங்க. ஸோ இதில் என்னென்னா உங்களோட நார்மல் புக்கிங்கு, நார்மல் ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்கு, அது தவிர லோக்கல் ட்ரெயின் UTS ஆப் இருந்துச்சுல்ல அந்த புக்கிங்கு, அது தவிர வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் புக்கிங்கு, இந்த மாதிரி எல்லாம் ஒரே ஆப்பில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த UTSல ஒரு டவுட் வச்சா, UTSல ஒரு மாதத்துக்கு ஒரு ஃபோனில் யூஸ் பண்ணலாம், ஆப்பை மாற்ற ட்ரை பண்ணால் மாற்ற விடாது. அப்படியா? ஒரு மாதத்துக்கெல்லாம் இல்லை. ஆமாம் இல்லை ஒரு மாதத்துக்கெல்லாம் இல்லை. நீ வேற டிவைஸ் பண்ணா IMEI அசோசியேட்டட்ல இப்போ நீங்கள் இன்னொரு OTP சொன்னால் மாறிடும். அந்த இது வேற இருக்கு. கரெக்ட். டெய்லி ஒரு நாளைக்கு தான் அது பிரச்சனை. அடுத்த மேட்டர் இருக்கு, இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது என்னன்னா சீசன் டிக்கெட்லாம் இருந்ததுன்னா ஸ்விட்ச் ஆகாது. இதில் ஆனால் சீசன் டிக்கெட் நிறைய எடுக்கலாம் அப்படின்னு 3 மாதத்துக்கு இதெல்லாம் போகலாம். இது அதனால தான் அட்வான்ஸ்டுங்கிறேன். இந்த UTS ஆப்பில் இந்த பிரச்சனைலாம் இருக்கும், சப்போர்ட்டுக்கு பேசி அவங்க வந்து நமக்கு மாற்றி கொடுப்பாங்க. அதனால் இது சம்மதான், சூப்பர். ஸோ இது வந்து மல்டிபிள் ஆப்ஸை வந்து தவிர்க்கிறாங்களாம். ஸோ நிறைய ஆப்ஸ் வந்து இப்போ எக்கச்சக்க ஆப்ஸ் இருக்குது, ஸோ கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் ஒரே ஆப்பு. ஆனால் இதில் என்னென்னா உங்களுக்கு GPS வச்சு பக்கத்தில் இருக்கிற நியர்பை ஸ்டேஷன்லாம் காட்டும்ல. இது வந்து இப்போ டெஸ்டிங்கில் தான் இருக்குது. நான் APK கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, APK இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கே நினைப்பாங்க என்னடா இது ஆண்ட்ராய்டில். இல்லை முதல்ல ஒரு APK இன்ஸ்டால் பண்ணப்போ நீங்கள் அஃபிஷியல்லேருந்து இன்ஸ்டால் பண்ணல, உங்களுக்கு இந்த ஆப் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்கன்னு போட்டுச்சு. அப்புறம் ஆப் ஸ்டோரில் போய் ஓப்பன் பண்ணி அப்டேட் வந்துச்சு, ஒர்க் ஆயிடுச்சு. பரவாயில்ல. இந்த மாதிரி இதுதான் வந்து ஆண்ட்ராய்டில் உள்ள ஒரு ஜாலி. அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் இருக்குது. ஸோ பார்சல் அண்ட் ஃப்ரைட் என்கொயரிஸ் இது கூட நீங்கள் புக் பண்ணலாம். ஏதாவது பேக்கேஜ் அனுப்புறது ட்ரெயினில் அது வந்து புக் பண்ணலாம். ட்ரெயின் PNR ஸ்டேட்டஸு, ஓகே, ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது, அப்புறம் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட்டு. நீங்கள் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு ட்ரெயினில் அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்பிச்சா வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்லைன்னா இதுவும் அனுப்பலாம், வீடியோவாகவும் அனுப்பலாம். சூப்பராக இருக்குல்ல. அது எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து ஒரே இதில் வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து தனித்தனியாக ஒரே பேஜ் தான். ரயில்வேஸ் மாஸ் பண்ணுறாங்க. நீங்கள் காட்டுறேன் பாரு, வந்தே பாரத்தோட இமேஜ் வந்துருச்சு. ஆத்தென்டிகேஷன் வேறு இது நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நீங்கள் ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு. ஓகே. இப்போ ட்ரெயின் சர்ச், என்ன ட்ரெயின் போடுமோ அதை சர்ச் பண்ணிக்கலாம். PNR வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். கோச் பொசிஷனு, நீங்கள் ஏதாவது இதில் ஃப்ரண்ட் கோச்சா உங்கள் கோச் எங்கே வருது அப்படின்ட்டு அது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது தவிர ட்ரெயின் ட்ராக்கிங்கு, இந்த ட்ரெயினோட இது ஸ்டேட்டஸ் என்ன, எங்கே இருக்குது அதெல்லாம் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஃபுட்டு, PNR நம்பர் போட்டால் அந்த ட்ரெயினுக்கு வந்து வீட்டுக்கு அந்த இதுக்கு ஃபுட்டு வருது, ஸ்டேஷனுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க, அது வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரீஃபண்டு, TDS இதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணுறது அந்த ரீஃபண்ட் அதெல்லாம். ஸோ இதுதான் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டு. ஓகே ஓகே. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமு இது வாய்ஸ்லேயும் போட்டுக்கலாம், இந்த டிஸ்கிரிப்ஷனும் போட்டுக்கலாம். மேலே அழகாக வருது. சூப்பர். அது தவிர ஃபீட்பேக்கு, உங்களோட ஃபீட்பேக்கு, ட்ரெயின் எந்த ட்ரெயினில் போனீங்க, உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களோட நான் இதை வச்சு UTSோட லாகின் வச்சு பண்ணியிருக்கேன்ல, அதில் R1 ரயில் வாலெட் இருக்கு. ஓகே, அதோட அமௌண்ட் வந்து அது வந்துடும். சூப்பர். ஸோ இதுதான் வந்து இது அவ்வளோதான். ஆப்பே நல்லா இருக்கு. ஆப் டூ யூ நோ இது வந்து இந்த இதுக்காக போட்டிருக்க மாதிரி இருக்கு, டூரிசம்காக அப்படியே இருக்கு. அந்த மாதிரி ஃபீட்பேக்கா? இல்லை அதை பற்றி ஏதோ ரயில்வேஸ் பற்றி. ஸோ அவ்வளோதான், இதான் ஆப். வேறு எதுவும் கிடையாது. உங்களோட புக்கிங்ஸ் இங்கே வந்திருக்கும், உங்களோட ப்ரொஃபைல் வந்து இங்கே வரும். இல்லை பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அவ்வளோதான். எவ்வளோ தூரம் மாறிடுச்சு பாருங்க. இப்போ பீட்டாவில் இருக்குது, கூடிய சீக்கிரம் வந்து எல்லாத்துக்கும் லான்ச் பண்ணி சொல்கிறேன். நைஸ். அடுத்தது ஆப்பிள் டிவி ஆப்பு ஒரு வழியாக ஆண்ட்ராய்டுக்கு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆப்பிள் டிவி ஆப்பு ஆண்ட்ராய்டுக்கு. எத்தனை பேர் ஆப்பிள் டிவி ப்ளஸ் யூஸ் பண்ணுறீங்க?
அவங்களுக்குலாம் வந்து இந்த செவரன்ஸு இந்த மாதிரி நிறைய பாப்புலர் சீரிஸ்லாம் வந்து ஆப்பிள் டிவியில் பாப்புலராக இருக்குது, இதுவாக இருக்குது. ஓகே, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஆப்பிள் டிவி ஆப் வந்து இப்போது ஆண்ட்ராய்டுக்கும் வந்துருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. போய் பார்த்தேன் ஸ்டோரில், ஆனால் அது 1.9 ரேட்டிங்ஸ் தான் இருக்குன்னு பார்த்தா மற்ற பிளாட்ஃபார்மில் இருக்கும்ல, இப்போது இதுக்கெல்லாம் இருக்குது, ஆப்பிள் டிவிக்கு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போ ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸு டேப்லெட்டுக்கு வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி ஆப் இல்லாதவங்க அங்கே கூகுள் ப்ளேயில் போட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு ஆப்பே இல்லை போங்க, நான் 1 ஸ்டார் தான் கொடுக்குறேன், வேஸ்ட்டு அப்படின்ட்டு ரேட்டிங் போட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 4 பேர் எவ்வளோ காலத்துக்கு 2019 வந்துருச்சு ஆப்பிள் டிவி ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் 2021 தான் கூகுள் டிவி, கூகுள் குரோம்காஸ்ட் ஆப்பு, அப்புறமா இது இருக்கும் அந்த எல்ஜி டிவி, சாம்சங் டிவி, அதுக்கெலாம் அந்த ஆப் வந்துச்சு. வெப் சிட்டிசனு. இப்போ வந்து அவ்வளோ வருஷம் கழிச்சு எதுக்கு இது ஆப்பிள் டிவி ப்ளஸ் இன்னும் நிறைய பேர் வாங்குவாங்க, சர்வீசஸ் வந்து இன்னும் காசு. ஆமாம், அவங்களுக்கு லாபமே சர்வீசஸில் தான் வருது. கூகுளும் சரி ஆப்பிளும் சரி சர்வீசஸ் வச்சு தான். இதில் ஆப்பிள் யூசர்ஸ் வேற, ஆப்பிள் ஆண்ட்ராய்டுக்குலாம் ஏன் விட்டீங்க ஆப்பு? ஆப்பிள் வந்து ரொம்ப மோசம், ஆண்ட்ராய்டுக்குலாம் ஆப் வருது. ஐயோ, லாபம் பார்க்கறதுக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப மோசம் பாசம்ட்டு. ஃபியூச்சரில் போனால் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆப் விட்றீங்க போல் இருக்கு. ஆப்பிள் இருக்கிற ஆப்லாம் ஆப்பிளுக்கு மட்டும்தான், ஆண்ட்ராய்டுலாம் கிடையாது அப்படின்ட்டு. இதெல்லாம் யார் வச்சா, எங்கேருந்துடா வராங்க? சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த ஃபாரமில் போனால் மேக்ரோமஸ் ஃபாரம்னு ஒன்று இருக்குது, அதில் போனீங்கன்னா அவ்வளோதான், ஆப்பிள் வந்து விலை வெடிச்சு வாங்க. அவன் கூகுளில் வேறு வெப்சைட்டில் கூகுள் பிளாகில் வேறு போட்டிருக்கான், ஆப்பிள் டிவி ஆப் வந்து இப்போ ஆண்ட்ராய்டுக்கு வந்துருச்சு, நீங்கள் வந்து டேப்லெட் ஆண்ட்ராய்டுக்கு வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் என்ன கோவம் எனக்கு புரியல நிஜமாவே. அந்த கம்பெனி வந்து அவ்வளோ மொக்கன்னா எதுக்கு பண்ணணும்? அவங்களுக்கு லாபம் வரனால தானே பண்ணுறாங்க. ஃபுல்லாக ரீடிசைன் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ரிவ்யூ இப்போ லேட்டஸ்ட் ரிவ்யூன்னு பார்த்தோம், ஒரு ரிவ்யூ கூட இல்லை. மேபி யூஸ் பண்ணல, இப்போ நேற்று தான் வந்திருக்கு. யூஸ் பண்ணிட்டா நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆப்பிள் டிவி சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், அதெல்லாம் நம்மகிட்ட ஏது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணி. நீ செக் பண்ணி பார்த்து. சரி, இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது நல்ல டீல் இருக்கா இல்லையா? வேலண்டைன்ஸ் டே டீல் இருக்கும். எப்படின்னு ஒன்று, அதாவது முக்கியமாக ஐஃபோன் டீல்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்ததோட ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆமாம், அங்கே பேர் 63,999 ஞாபகம் இருக்குது. ஐஃபோன் 16 இப்போ பேர் 70,000 ரூபாய் ஆஃபர். இதா டீலு? ஆமாம், அவங்க டீலு நேராக போ, மாஞ்சாம் போடு, நேராக போயிட்டு யார் கூட டீல் விடு, அவ்வளோதான். அப்படி தான் இருக்குது இப்போலாம். அநியாயம் பண்ணுறீங்க. ஒரு டீலும் இல்லை. வாட்ஸ் இதை பார்த்துட்டு தான் கடுப்பாயிருச்சு. என்னடா வேலண்டைன்ஸ் டேல்னு சொல்லிட்டு ஏதாவது ஓட்டுவீங்களடா, எங்கடா காணோம்னு பார்த்தா இல்லை. ஆமாம், வேலண்டைன்ஸ் சேல் போட்டு எட்ஜ் 50 ஃபியூஷன் போட்டு 19 போட்டிருக்கான். ஆனால் 23,000மா? எட்ஜ் 50 ஃபியூஷன் வரதுக்கு எட்ஜ் 50 நியூ வாங்கிட்டு போயிடுவாங்களா நிறைய பேர். மொத்த டீல்லாம் பிக்சல் 8a மட்டும் 33 இருக்குது பேர், கண்டிஷன் சப்ளை. ஆமாம், ஆக்சுவல் ரேட் என்ன? ஏன்னா இதுக்கு முன்னாடி 35 சம்திங் இருந்தது ஆஃபர்னு, இப்போ வந்து 8 போட்டிருக்கு இதில். சரி, ஆனால் அது என்ன கண்டிஷன் சப்ளை அதுதான் தெரியல. இன்க்ளூடிங் ஆல் ஆஃபர்ஸ், மோஸ்ட்லி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எப்படி வேலை செய்யணும் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம என்னத்தை இதில் இருந்து டீலை சொல்கிறது? தெரியுமே, ஏதாவது உருட்டுன்னு பார்ப்போம். சிஎம்எஃப் அதே தான் 12,499 ஞாபகம் இருக்கா? ஆமாம், அதுவே 500 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏதோ அப்பப்போ நாங்கள் அந்த டீல் பார்த்து பார்த்து எங்களுக்கு ப்ரைஸ் ஞாபகம் இருக்குங்க, வேறு எதுவும் இல்லை. இவனுங்க டீலுன்னு சொல்லிட்டு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சேலிஸ் ஆனு பை நவ் S25 சீரிஸ்க்கு என்ன எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக கொடுக்க போகிறாங்க வேலண்டைன்ஸ் டேன்ட்டு. சும்மா ஃபியூச்சரில் லான்ச் ஆக போகிறது. ஒரு ஹார்டின் வால்பேப்பராக தர சொல்கிறா ஃபோன் வாங்கினா ஒன்றையும் தரமாட்டான். அதான் இவனுங்க டீல் வந்து இப்போதைக்கு பெருசாக இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 மாதம் கொஞ்சம் ட்ரையாக தான் போகும். இதுக்கப்புறம் திரும்ப டீல் அப்படிங்கிறதே எப்போ வரும்னா, இந்த பொங்கல் இது தமிழ் நியூ இயர் வருமா, அந்த டைமில் ஏதாவது சொல்லுவானுங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏதாவது சொல்லுவானுங்க. அப்புறம் அநேகமாக சம்மர் சேல்னு ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக கிட்ஸுக்கெலாம் லீவ் விட்டுருவாங்க தெரியுமா, அந்த டைமில் ஆரம்பிச்சிருவான். மே மாதம் முன்னாடியே ஆரம்பித்து அது ஒரு 1 மாதம் 1.5 மாதம் ஓட்டுவான். அப்புறம் மறுபடியும் இண்டிபெண்டன்ஸ் டே சேல் தான். ஓகே, இதெல்லாம் தான் வந்து நியூஸ் அண்ட் டீல்ஸு. ஸோ நாளைக்கு வந்து திருப்பி இன்னும் நிறைய நியூஸ் வந்தோடனே விக்கியோட இன்னும் எக்கச்சக்க நிறைய நியூஸ் இருக்குல்ல. ஆப்பிள் வந்து ஐஃபோன் SE சீரிஸ் வந்து அடுத்த வாரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஏன் வாட்ஸா ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க? நேற்று ஏதோ இதான் இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸ் தான். ஆப்பிள் டிவி ஆப் வந்திருக்கு இந்த மாதிரி. ஆமாம், ஒரு நாள் அதுக்கு முன்னாடி பவர் பீட்ஸ் விட்டாங்க, நேற்று வந்து இது விட்டாங்க, இன்றைக்கி வேறு ஏதாவது விடுவாங்க சின்ன சின்ன நியூஸு. அடுத்த வாரம் வந்து இன்னும் பெரிய நியூஸ், ப்ராடக்ட் நியூஸ். அதான் வாரத்துக்கு ஒரு ப்ராடக்ட் நியூஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் அப்படியே ஃபியூச்சரில் வந்து மேக்புக்கும் ஏதோ இதெல்லாம் போட்டிருக்காங்களாம், ரிவ்யூவர்ஸ் கூடலாம் ஏதோ ப்ரீஃபிங் பண்ணியிருக்காங்களாம். அதனால் கம்மிங் வீக்ஸ் அப்படின்னு மார்க் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. மேக்புக் அடுத்த மேக்புக் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு.
பார்ப்போம். மேக் புக்கும் சரி மேக் மினி அதெல்லாம் ஜாலி தான். இதான் இப்போ ஒருத்தர் போட்டுருந்தாரு மேக் மினிக்கு ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகிட்டு மேக் புக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு மெயின் காரணமே ஆல் தேங்க்ஸ் டு OnePlus. M4 சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதான் அதுவும் ஆல் தேங்க்ஸ் டு OnePlus. நீங்கள் வந்து அழகாக அந்த ஃபோனுக்கு வந்து பண்ண கூத்து இருக்குது பார்த்தீங்களா, அதனால் ஒருத்தர் வந்து உங்களை விட்டு போய் அவர் வேற ஒரு எக்கோ சிஸ்டம்க்கு போயிட்டார், திரும்பலாம் வர மாட்டார். அவ்வளோதான். ஓகே, நாளைக்கு சந்திப்போம். சிவபரணி பார்க்கலாம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். புது பேட்ஸ் புது ஃபேக்ட்ஸ் and the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் and phones மேல வந்த கிறுக்கு. மச்சி உனக்கு அந்த பிராண்ட் இதை பிடிச்சிருக்கு. அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா. இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the gadgets, put the facts. பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.